ஹலோ பசங்களா, 2 மார்க்ஸ் முடிச்சாச்சு, 5 மார்க்ஸ் முடிச்சாச்சு. நாளைக்கு எக்ஸாமுக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு. பென் பென்சில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோ. யூனிஃபார்ம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. அது கூட இந்த கிராமரையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிடு. ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. கிராமரோட ரூல்ஸையும் அதே மாதிரி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு கிராமர் அப்படின்னு கேட்கணும்னா புக் பேக்ல இருந்தும் கேட்குறாங்க, விச் மீன்ஸ் ஜென்ரல் கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ நம்ம எது கொடுத்தாலும் ரெடி ஆயிடும். புக் பேக் கொடுக்கலனா எனக்கு எழுத தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஸோ மோஸ்டா கிராமர் பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணலாம்னா புக் பேக் கொஸ்டினை மண்டையில போட்டு குழப்பிக்கிறத விட பெட்டர் நீ அதோட ரூல்ஸை படிச்சுட்டு போயிரு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நிறைய நம்ம செஷன் நடத்தியாச்சு. ஃபைனலாக ஒரு ரீகால் பண்ணி பார்த்துடலாம், சரியா? ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் மட்டும் அதை மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா அந்த செயலை யார் செய்யறா, சரியா? சப்ஜெக்டை பத்தி பேச போகுது. இப்போ ஒரு செயலை நான் செய்யறேன் அப்படின்னா நான் தான் சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ என் மேல நான் ஒரு ஆக்ஷனை பண்றேன், அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை பண்றது தான் ஆக்டிவ் வாய்ஸ். அப்ப பாசிவ் வாய்ஸ்னா என்ன? இங்க பாரு, ஒரு செயலை யார் செய்கிறார் அதுதான் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இதுல பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த செயல் யார் மீது, விச் மீன்ஸ் அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்றா, நான் சப்ஜெக்ட், நான் ஆக்ஷன் செய்யறேன். அப்போ அந்த பக்கம் இருந்து யாரோ ஒருத்தர் அதை ரிசீவ் பண்ணோம்ல, ஸோ அந்த ஆக்ஷனை ஒரு ஆப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணுது. இப்போ பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு அந்த செயலுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது. இவ்வளோதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். இது காமன், சரியா? இது எக்ஸாமுக்கு உதவுமானா கண்டிப்பா இல்லதான். என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நான் ரூல்ஸ் சொல்றேன், ரூல்ஸ் மட்டும்தான் எக்ஸாமுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரூல் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நீ தெரிஞ்சுக்கணும். எதனாலன்னு சொல்றேன். நம்ம எங்க am, is, are யூஸ் பண்றோம், was, where எங்க யூஸ் பண்றோம், will be எங்க யூஸ் பண்ணுவோம், which means இது எல்லாம் நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். ஸோ வாஸ், வேர் நம்மளுக்கு பாஸ்ட் ஃபார்ம்னு தெரியும். இது மூணுமே நம்ம டென்சஸ்லேயே பார்த்த விஷயம்தான், ஒன்றும் புதுசாக நீங்கள் படிக்கல. இது பாஸ்ட்ல யூஸ் பண்ணுறது. ஃபியூச்சர், அந்த சென்டென்ஸ்ல நீ ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா வில் கூட பி வரணும், விச் மீன்ஸ் நீ ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாற்றும் போது, ஓகே? ஸோ இது V3 கன்ஃபார்ம். V3 மட்டும்தான் நீ ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல யூஸ் பண்ணுமே தவிர வேற எந்த ஒரு வேர்பையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, யார் அந்த செயலை செய்யறாங்க. பாசிவ் வாய்ஸ்னா என்ன, யார் மீது அந்த செயல் செய்யப்படுகிறது, சரியா? அந்த செயலுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது தான் நமக்கு பாசிவ் வாய்ஸ். இப்ப ஆக்டிவ் அண்ட் பாசிவோட ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல நமக்கு முக்கியமா 5 ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 ரூல்ஸ் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், சப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, அதை ஃபர்ஸ்ட் நீ ஒரு சென்டென்ஸ்ல கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு அந்த சென்டென்ஸ்ல கண்டுபிடிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட், லாஸ்டா இருக்க நமக்கு ஆப்ஜெக்ட்ல தான் முடியும். கவலைப்படாத, ஈஸியா தான் கேட்பாங்க எக்ஸாம்ல. அதை கண்டுபிடிச்சோன்னு அதை ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் தூக்கி ஆப்ஜெக்ட்ல போடணும், ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்ட்ல போடணும் பாசிவ் ஃபார்முக்கு, ஓகேவா? ஸோ இங்க பாரு, ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸும் இருக்கும். இதுவே அவங்க கொஸ்டின் இப்படி கொடுத்துட்டு கண்ணா பாசிவ் ஃபார்ம்ல மாத்துப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், அந்த ஆப்ஜெக்டை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் போட போறேன். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க இன்டர்சேஞ்ச் பண்றேன். இந்த சப்ஜெக்டை தூக்கி நான் லாஸ்ட் போட போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா பை ஸ்டாண்டர் போடணும். ஸோ பை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதை நீ இந்த சப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணணும். இப்போ இங்க டீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, த டீச்சர் அப்படின்னு வருது. அப்போ அதுக்கு முன்னாடி பை ஆட் பண்ணி பை த டீச்சர், அவ்வளவுதான் சொல்ல போற. ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தா டென்சஸ். ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல
tenses நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ண போற, இப்போ V3 உனக்கு காட்டின இல்லையா, அதோட verb form தான் நம்ம மாற்ற போறோம். இப்போ அந்த கொஸ்டின் வந்து present tenseல இருந்தா நீ present tense தான் யூஸ் பண்ணும், past tense இருந்தா past tense தான் யூஸ் பண்ணும், ஃபியூச்சர் இருந்தா ஃபியூச்சர் தான். ஆனா அது எல்லாத்து கூடவும் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், என்னது V3 அப்படின்னு பார்த்தோமா, அப்போ அங்க V1 கொடுத்துருப்பாங்க. ஸோ டென்சஸை சேஞ்ச் பண்ணாம அதோட வேர்பை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி V1ல இருந்தா V3க்கு மாத்த போறோம். ஓகேவா? V1னா என்ன, V2னா என்ன, V3னா என்ன தெரியும் இல்லையா, டென்சஸ்ல ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா, வெரி குட். ஸோ V1ல இருந்து V3க்கு மாத்த போறோம். ஆனா சில டைம் கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே V3 ஃபார்ம்ல கொடுத்துருவாங்க. அப்பதான் நீ என்ன பண்ணணும், பி யூஸ் பண்ணணும், பீன், பீயிங் இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி நம்ம எழுதணும். சரியா? ஸோ இது வந்து தேர்ட். நாலாவதா நான் என்ன பண்ண போறேன், என்னோட ப்ரனவுன் சேஞ்ச் பண்ண போறேன். which means அங்க சப்ஜெக்ட்ல ஒரு ப்ரனவுன் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, இங்க ஷீ கொடுத்துருந்தாங்கன்னா அது நீ சேஞ்ச் பண்ணும் போது her அப்படின்னு மாத்தணும். ஸோ என்ன மாதிரி ப்ரனவுன் சேஞ்சஸ் இருக்கு நான் இப்போ உனக்கு காட்டுவேன். சரியா? இல்லைனாலும் வாட்ஸ்அப்ல இருக்கு, நீ போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. ஸோ இங்க ப்ரனவுன் சேஞ்ச் நான் பண்ணிட்டேன். ஃபைனலா ஏதாவது ஒரு ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ரிமைனிங் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோ, சென்டென்ஸ் இல்லை ஒரு வார்த்தை இல்லை 2-3 வார்த்தை ஏதாவது பார்ட்ஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி கீழே எழுதிடணும். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறத பாசிவ் வாய்ஸில் எழுதணும். அதெல்லாம் நீ எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், சப்ஜெக்டோ ஆப்ஜெக்டோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. த டீச்சர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். என்ன சொல்றாங்க, ஆசிரியர் யாரு டீச் பண்றா, ஆசிரியர் ஆங்கிலம் கற்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், அப்ப அந்த செயலை ஒரு சப்ஜெக்ட் செய்யுது. சப்ஜெக்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இதுல எது வந்து சப்ஜெக்ட்னு சொல்லணும், டீச்சர், த டீச்சர் என்னோட சப்ஜெக்ட், இங்கிலீஷ் என்னோட ஆப்ஜெக்ட், அண்ட் டீச்சர்ஸ் என்னது சொல்லித்தரேன்னா வேர்பா. இப்போ 3த்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்டிவ் கரெக்டாக வந்துருச்சு. இது எப்படி நான் பாசிவ்க்கு மாற்றணும், இந்த ஆப்ஜெக்டை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் இங்கே போடணும். சரியா? சப்ஜெக்டை தூக்கி இங்கே போடணும், அவ்வளோதான். மாற்றிட்டேன்னா செகண்ட் ஸ்டெப் என்னது, பை போட போகிறேன். பை த டீச்சர் எழுதிட்டேன். இப்போ மேலே வாங்க, இங்கே டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்னது, ப்ரெசன்ட் ஃபார்மா. அப்போ நீ இதை ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வச்சுக்கணும். ஆனால் இந்த ஃபார்ம் டென்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இது V1 வேர்பு கொடுத்துருக்காங்க, நம்ம இதை V3ன்னு மாற்ற போகிறோம். ஸோ அப்போ டீச்சர்ஸ் என்ன வரும், டாட். சரியா? V3 மாற்றிட்டேன். இது ப்ரெசன்ட் ஃபார்ம் நான் சொன்னதுனால இங்கே இஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். சரியா? ஸோ டென்சஸ் மட்டும் கரெக்டாக அதை அப்படியே வச்சு இதை V3ன்னு மாற்றிட்டேன்னா வேலை முடிஞ்சது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இங்க பாரு, the students are preparing the project. இங்க the students எனக்கு என்ன வரணும், இவங்க தான் என்னோட சப்ஜெக்ட். the project இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ are preparing, அப்ப எனக்கு அது என்ன டென்ஸ் இருக்கு, present continuous tenseல இருக்கு. ஓகேவா? அப்ப நான் அதே தான் இங்கேயும் எழுத போறேன். பாருங்க, the project எழுதிட்டேன், the students எழுதிட்டேன். செகண்ட் நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டேன். செகண்டு பை போட்டு எழுதிட்டேன், முடிஞ்சது. மூணாவது நான் டென்ஸ் பார்க்க போறேன். ஸோ டென்ஸ் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நான் மாற்றலாமா, மாற்றக்கூடாது, வெயிட் பண்ணும். சரியா? ஸோ இது நமக்கு ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. இதை V3க்கு நான் மாற்ற போறேன். ஸோ ப்ரிப்பேர்ட். சரியா? ப்ரிப்பேர்ட் போட்டேன். நான் இங்க ஆர் போட்டிருக்காங்க கண்ணா, இங்க பாரு, the students அப்படின்றதுனால இங்க ஆர் போட்டிருக்காங்க, which means இங்க plural verb இருக்கு, சாரி plural subject இருக்கு, அதனால plural verb யூஸ் பண்றாங்க. இங்க நான் the project தான் போட்டிருக்கேன். அப்ப நான் இங்க என்ன போடணும் சொல்லு பார்க்கலாம், the projectன்னு போட்டிருக்கேன். அப்ப நம்ம என்ன போடணும், which means சீக்கிரம் கண்டுபிடி பார்க்கலாம். வெரி குட், ட்ரை பண்ணு, கீழே கமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. இங்க என்ன வரும், நான் டென்சஸை மாற்றணுமா, மாற்றக்கூடாது. அப்போ நம்ம என்ன போடணும், வெரி குட், த ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கும். இஸ் நான் ஏன் இங்கே போட்டேன், இஸ் இங்கே எதுக்கு போட்டேன், பிகாஸ் இட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். இங்கே ப்ளூரல் இருந்தனால நான் ப்ளூரல் வேர்ப் எடுத்துட்டேன், சிங்குலர் வேர்ப் இருக்கனால நான் இங்கே சிங்குலர் வேர்ப் எடுத்திருக்கேன்.
ஓகேவா? ஸோ இது நான் கண்டினியூஸ் ஃபார்ம் நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நான் ப்ரெசன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். ஓகேவா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கனால இங்கேயும் நான் பீயிங் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே பீயிங் வந்துச்சு. ஓகேடா? இல்லைனா இஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் வெறும் இஸ் போட்டனா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும் இல்லையா? இங்கே ஐஎன்ஜி போட்டால் தான் நமக்கு அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாறும். இப்போ புரிஞ்சுதா? ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? The headmaster will announce the results tomorrow. So இங்க நான் என்ன போடணும்? இவங்க என்னோட subject. Tomorrow எனக்கு object-ஆ? Tomorrow is a extra word. அதை அப்படியே வச்சுக்கோ. Object. So subject தூக்கி அங்க போடணும். Object இங்க போடணும். The headmaster. The இங்க வந்து the result போடணும். அங்க the headmaster. Second step என்ன? Bystander add பண்ணணும். By the headmaster. இங்க will இருக்கு. So will வந்தா அப்படியே வச்சுக்கோ. நாங்க என்ன சொன்ன ஃபியூச்சர் டென்ஸ் உனக்கு ஒரு டேப்லர் காலம் காட்டணும் இல்லையா? will கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தோம்? be ஆட் பண்ணியிருந்தோம் because it's a future. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? the result will be. அப்போ இந்த announced என்னவா மாறும்? v3 மாறும். the results will be announced by the headmaster. அவ்வளோதான்டா. சரியா? the result will be. will வந்துச்சு எனக்கு தெரியும். இங்க ஏன் be வந்துச்சு? ஏன்னா அது நமக்கு ரூல். ஓகேவா? ரூல் நான் முன்னாடியே உனக்கு டேப்லர் காலம்ல காட்டிட்டேன். அது அப்படிதான் வரணும். the results will be announced. இது ஏன் இங்க நான் ed வந்துச்சு? இது v1ல இருக்கு. நான் v3 மாத்திட்டேன். இப்போ புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மார்க் எடுத்துடலாமா? she has completed the homework. so she is my subject. homework is my object. this is my verb. எனக்கு verb கொடுக்கும் போதே v3 கொடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்னு கொடுக்கல, கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை இன்னமும் பெட்டரா காட்டணும். அப்போ என்ன பண்ணணும்? யோசிச்சு பாரு. நான் பி ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டேன், பீயிங் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டேன். வெரி குட். நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணணும்? என்னோட பீன் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். which means எனக்கு இங்க present perfectல இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக நான் அப்படியே காட்டுறதுக்காக இங்கே பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி போட போகிறேன். வில் வந்துச்சுன்னா பி போட போகிறேன். பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் நான் கொஸ்டின் பார்க்குறியோ அந்த வேர்பு கூட which means இந்த verb கூட been add பண்ண போறோம். அவ்வளவுதான். So the homework இங்க போட்டாச்சா? ஆப்ஜெக்ட் தூக்கி இங்க போட்டோமா? she நான் சேஞ்ச் பண்ணணும். pronoun சேஞ்ச் பண்ண உனக்கு இப்போதான் சொன்னேன். by போட்டுட்டோம். ஆல்ரெடி இங்க v3 கொடுத்ததுனால நான் அதே v3 இங்கேயும் எழுதிட்டேன். ஸோ ஹேஸ் அப்படின்றது எனக்கு மாற்ற தேவையில்லை. சேம் டென்ஸை தான் நான் வச்சுக்கணும். கரெக்ட் தானே? ஸோ சிங்குலர் இருக்கனால நான் அதே டென்ஸ். பட் அதே போட்டால் கொஸ்டினே தூக்கி எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நமக்கு பர்ஃபெக்ட் வரும்போது we have to use been form. ஓகேவா? புரிஞ்சுதா? will be ஆட் பண்ணணும். கண்டினியூஸ் வந்தா ing ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பர்ஃபெக்ட்ல வந்தா been ஆட் பண்ணணும். BEEN. சரியாடா? இது மட்டும்தான். இதை கரெக்டா பார்த்துட்டு போ. உனக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் நாளைக்கு வரப்போகுது. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட்.